சென்னையில் நிலவும் கடும் பனிப்பொழிவு காரணமாக காற்று மாசு அதிகரித்திருக்கிறது. காற்றின் தர குறியீடு 39 142 உயர்ந்து மிதமான பாதிப்பு என்ற அளவில் பதிவாகி இருப்பதால் ஆஸ்துமா நோயாளிகள், இதய நோயாளிகள் பாதிக்கப்பட்ட வாய்ப்பிருப்பதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. வேலூரில் அமைச்சர் துரைமுருகன், திமுக எம்பி கதிர் ஆனந்த் ஆகியோரது வீட்டில் நடந்த அமலாக்கத்துறை சோதனை நிறைவு பெற்றது. 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது கோடிக்கணக்கில் பணம் கைப்பற்றப்பட்டது தொடர்பான வழக்கில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களது வீடுகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியுள்ளனர். வேலூரில் அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் பூட்டி கிடந்த 2 அறைகளின் கதவை அமலாக்கத்துறையினர் உடைத்து சோதனையிட்டனர். அந்த கதவுகளுக்கு சாவி இல்லாததால் தொழிலாளிகள் 2 அழைத்து வந்து கடப்பாரை, சுத்தி, உளியை பயன்படுத்தி பூட்டை உடைத்து அதிகாரிகள் சோதனை நடத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வேலூரில் திமுக எம்பி கதிர் ஆனந்துக்கு சொந்தமான கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரியில் நடத்தப்பட்ட சோதனையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் பணத்தை கைப்பற்றியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை எண்ணுவதற்காக வங்கி ஊழியர்கள் 2 துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் கல்லூரிக்குள் நுழையும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. வேலூரில் அமைச்சர் துரைமுருகனுக்கு நெருக்கமானவர் என கூறப்படும் திமுக நிர்வாகி பூஞ்சோலை ஸ்ரீனிவாசன் தொடர்புடைய இடங்களிலும் அமலாக்கத்துறையினர் நடத்திய சோதனை நிறைவு பெற்றது. காட்பாடி அருகே பள்ளிக்குப்பத்தில் இருக்கக்கூடிய அவருடைய வீடு மற்றும் சிமெண்ட் குடோனில் சோதனை நடத்தப்பட்ட நிலையில் ஸ்ரீனிவாசனின் வீட்டிலிருந்து சில முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. புயல் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதி கேட்டால் ரெய்டு நடத்தி மத்திய அரசு நெருக்கடி கொடுப்பதாக அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டினார். தஞ்சையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தவர், மத்திய அரசு பேரிடர் நிவாரண நிதி வழங்கவில்லை என தெரிவித்த அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதாக கூறினார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் உள்ள செயின்ட் மேரிஸ் தனியார் பள்ளியில் கழிவுநீர் தொட்டியில் விழுந்த 3.5 வயது குழந்தை உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. LKG படிக்கும் லியா லட்சுமி என்ற குழந்தை விளையாடிக் கொண்டிருந்த போது இரும்பு மூடி உடைந்து கழிவுநீர் தொட்டிக்குள் விழுந்ததாக கூறப்படுகிறது. கழிவுநீர் தொட்டியில் விழுந்து குழந்தை உயிரிழந்த விவகாரத்தில் செயின்ட் மேரிஸ் பள்ளி நிர்வாகத்தின் அலட்சியத்தை கண்டித்து சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 1 மணிக்கு சம்பவம் நடந்த நிலையில் 3 மணிக்கு பிறகே தகவல் தெரிவித்ததாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். குழந்தை மரண விவகாரத்தில் செயின்ட் மேரிஸ் பள்ளி நிர்வாகம் முன்னுக்கு பின் முரணாக பேசுவது சந்தேகத்தை வலுப்படுத்தியுள்ளது. குழந்தை 2 மணிக்கு மேல்தான் வகுப்பறையை விட்டு வெளியேறியதாக தலைமை ஆசிரியை கூறிய நிலையில் 1:40 மணிக்கு குழந்தையை தேடும் காட்சிகள் பதிவாகி இருக்க, குழந்தை எப்போது வகுப்பறையை விட்டு வெளியே சென்றார் என்பதில் மர்மம் நீடிக்கிறது. மேலும் குழந்தையை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் நேரம் CCTVயில் 2:40 என பதிவாகியுள்ளது. விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளியின் கழிவுநீர் தொட்டியில் விழுந்து பலியான சிறுமியின் குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க முதலமைச்சர் MK ஸ்டாலின் உத்தரவிட்டார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குழந்தை லியா லட்சுமியை இழந்து வாடும் பெற்றோர் மற்றும் உறவினர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 6ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் ஆளுநர் RN ரவியை நேரில் சந்தித்து சபாநாயகர் அப்பாவு அழைப்பு விடுத்தார். ஒவ்வொரு ஆண்டும் தொடக்கத்தில் ஆளுநர் உரையுடன் சட்டப்பேரவை கூட்டம் தொடங்குவதும், அதற்காக சட்டப்பேரவை தலைவர் நேரில் சென்று ஆளுநருக்கு அழைப்பு விடுப்பதும் வழக்கம். பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தில் ஈடுபட்ட சாரை உங்களால் கண்டுபிடிக்க முடிந்ததா என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் சேகர்பாபு கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை பாடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மக்களை திசை திருப்பும் போக்கை EPS இனியும் நிறுத்தாவிட்டால் மக்கள் அவரை நோக்கி போராடும் சூழல் ஏற்படும் என எச்சரித்தார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணை நடத்த தனிக்குழுவை அமைப்பது என்பது
மாநில அரசுக்கு ஏற்பட்ட அவமானம் என பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் கடுமையாக சாடியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்தவர் தமிழ்நாட்டில் நியாயமான விசாரணை நடத்தப்படவில்லை என குற்றம் சாட்டினார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கைது செய்யப்பட்ட பாஜக மகளிர் அணியினரை விடுவிக்க வலியுறுத்தி பாஜகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பாஜக மகளிர் அணியினரை அடைத்து வைத்திருந்த தனியார் மண்டபம் முன்பு மறியலில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்ட பாஜகவினரை காவல்துறையினர் கைது செய்து அருகில் இருந்த மற்றொரு மண்டபத்தில் அடைத்தனர். மதுரையில் தடையை மீறி பேரணி செல்ல முயன்றதாக கைது செய்யப்பட்ட பாஜக நிர்வாகி குஷ்பு 6.5 மணி நேரத்திற்கு பிறகு விடுவிக்கப்பட்டிருக்கிறார். ஆட்டுக்குட்டிகள் அடைத்து வைக்கப்படும் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டதாக புகார் தெரிவித்தவர் பாஜக மகளிர் அணியினரின் நீதி கோரிய பேரணி வெற்றி பெற்றதாக தெரிவித்தார். கோவை உப்பிலிப்பாளையம் ரவுண்டானாவில் கேஸ் டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்து தொடர்பாக அதன் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். ஓட்டுநர் ராதாகிருஷ்ணனின் அஜாக்கிரதை காரணமாகவே விபத்து நடந்தது தெரியவந்ததால் ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டுதல் உள்ளிட்ட 8 பிரிவுகளின் கீழ் வழக்குப்பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். அரவிந்த் கெஜ்ரிவால் போல கண்ணாடி மாளிகையை கட்டாமல் ஏழைகளுக்கு 4 கோடி வீடுகளை கட்டிக் கொடுத்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் 1675 அடுக்குமாடி குடியிருப்புகளை பயனாளிகளுக்கு வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஆம் ஆத்மி கட்சி ஒரு பேரழிவு போல டெல்லியை தாக்கிவிட்டதாக தெரிவித்தார். தனக்கென 2700 கோடியில் வீடு கட்டி 10 லட்சம் மதிப்பிலான உடை அணிந்து 8400 கோடி மதிப்புள்ள விமானத்தில் பயணிப்பவர் கண்ணாடி மாளிகையை பற்றி பேசுவதில் நியாயமில்லை என பிரதமருக்கு டெல்லி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பதிலடி தந்தார். மேலும் டெல்லி மக்களை துஷ்பிரயோகம் செய்து சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற பாஜக முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். கலைவனை போல் கட்டை விரலை வெட்டி இந்திய இளைஞர்களின் எதிர்காலத்தை பாஜக அழிப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்கிறார். இது தொடர்பான அவரது எக்ஸ் பதிவில் அரசு பணிக்கான ஆட்சேர்ப்பு குறித்த அறிவிப்பு முறையாக வெளியிடப்படுவதில்லை எனவும் தேர்வுகள் சரியான நேரத்தில் நடத்தப்படுவதில்லை எனவும் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஈரானுடனான வர்த்தகத்தை மேம்படுத்துவது, சபாகர் துறைமுக திட்டம் உள்ளிட்டவை பற்றி அந்நாட்டு வெளியுறவுத்துறை துணை அமைச்சருடன் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆலோசனை நடத்தினார். மேலும் ஈரானிடமிருந்து இந்தியா மீண்டும் கச்சா எண்ணெயை வாங்குவது பற்றி ஆலோசிக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கர்நாடக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியிலிருந்து டி.கே. சிவக்குமார் மாற்றப்பட உள்ளதாக வெளியான தகவலுக்கு முதலமைச்சர் சித்தராமையா மறுப்பு தெரிவித்துள்ளார். துணை முதலமைச்சர் சிவக்குமார் இன்றி ஆதரவு அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்களுடன் முதலமைச்சர் சித்தராமையா ஆலோசனை நடத்தியது பெரும் பரபரப்பை கிளப்பிய நிலையில் கட்சியிலும் ஆட்சியிலும் எந்த மாற்றமும் இல்லை என சித்தராமையா விளக்கமளித்திருக்கிறார். மணிப்பூரில் இனக்கலவரம் ஓயாத நிலையில் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் தாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காங்போக்பி மாவட்டத்தில் உள்ள எஸ்பி அலுவலகத்தை நோக்கி மர்ம நபர்கள் கல்வீசி தாக்குதலில் ஈடுபட்டனர். இதில் காவல்துறை வாகனங்கள் சேதமடைந்ததுடன் காவலர்கள் பலரும் காயமடைந்தனர். சத்தீஸ்கரில் தரமற்ற சாலை போடப்பட்டு ஊழல் நடைபெறுவதாக செய்தி வெளியிட்ட சுயாதீன பத்திரிகையாளர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. முகேஷ் சந்திரகர் என்ற பத்திரிகையாளர் கேங்லூர் நெல்சனார் இடையே போடப்படும் சாலை தரமற்ற முறையில் இருப்பதாகவும் ஒப்பந்ததாரரான சுரேஷ் ஊழல் செய்திருப்பதாகவும் ஆதாரங்களுடன் செய்தியாக வெளியிட்டார். பீகாரில் அண்மையில் நடைபெற்ற அரசு பணியாளர் தேர்வை ரத்து செய்து மறுதேர்வு நடத்த வலியுறுத்தும் மாணவர்களின் போராட்டம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது. தேர்வர்களுக்கு ஆதரவாக காங்கிரஸ் மாணவர் அமைப்பினர் முக்கிய பகுதிகளில் தீப்பந்தம் ஏந்தி பேரணியாக சென்று தேர்வர்களுக்கு நீதி கோரினர். புதுச்சேரியில் பொங்கல் தொகுப்பிற்கு பதிலாக அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தலா 750 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் எனவும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 750 ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்றார்.
வறுமை ஒழிப்பில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலிடம் வகிப்பதாக மத்திய அரசு பாராட்டியுள்ளது. இதுகுறித்து தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், திமுக ஆட்சியில் 40 மாதங்களில் 1666 புதிய நியாய விலைக் கடைகள் திறக்கப்பட்டுள்ளது எனவும் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 230 நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களை தேடி மருத்துவம் போன்று எந்த ஒரு சுகாதார திட்டங்களானாலும் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் பெருமையோடு தெரிவித்தார். சென்னை அரசு பல் மருத்துவமனை கல்லூரியில் 67வது ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்றவர் மருத்துவத்துறையில் பல்வேறு சிறப்பு திட்டங்களை அரசு நிறைவேற்றி வருவதாக கூறினார். சென்னை பள்ளிக்கரணையில் கட்டுமான நிறுவன உரிமையாளரை விசிக பிரமுகர் தாக்குவது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது. காமக்கோடி நகரில் வசித்து வரும் கட்டுமான நிறுவன உரிமையாளர் கமல்ஹாசன் கட்டியுள்ள அடுக்குமாடி வீட்டை வாடகைக்கு தர மறுப்பதாக கூறி அப்பகுதியைச் சேர்ந்த விசிக பிரமுகர் செல்வகுமார் அடியாட்களோடு சென்று தாக்கியதாக சொல்லப்படுகிறது. இந்த ஆண்டுக்கான முதல் ஜல்லிக்கட்டு போட்டி புதுக்கோட்டை மாவட்டம் தச்சன்குறிச்சியில் தொடங்கியது. இங்குள்ள புனித விண்ணேற்பு அன்னை ஆலய புத்தாண்டு மற்றும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஆண்டுதோறும் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்படுகிறது. முன்னதாக ஜல்லிக்கட்டு நடைபெறும் பகுதியில் மாவட்ட ஆட்சியர் அருணா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே அனுமதியின்றி நடைபெற்ற மஞ்சுவிரட்டு போட்டியில் காளைகள் முட்டியதில் 20 பேர் காயமடைந்தனர். ஊர் குளத்தான்பட்டி கிராமத்தில் முனியன் கோவில் படைப்பு திருவிழாவை முன்னிட்டு மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட காளைகள் சீறி பாய்ந்தன. சென்னை அடுத்த கண்ணகி நகரில் முதல் தலைமுறை அறக்கட்டளை சார்பில் பொதுத் தேர்வு எழுதும் பள்ளி மாணாக்கர்களுக்கான கல்வி ஊக்குவிப்பு முகாம் நடைபெற்றது. அதில் அறக்கட்டளையின் தலைவரும் ஓய்வு பெற்ற IAS அதிகாரியுமான இறையன்பு கலந்து கொண்டு அறக்கட்டளை சார்பில் பயிற்சி பெற்ற பசுமை தூதுவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். நாட்டு மக்கள்தான் நீதித்துறையின் பாதுகாவலர்கள் என உச்சநீதிமன்ற நீதிபதி CT ரவிக்குமார் தெரிவித்திருக்கிறார். நாளையுடன் நீதிபதி CT ரவிக்குமார் ஓய்வு பெற உள்ள நிலையில் அவருக்கு உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பாக பிரிவு உபச்சார நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பேசிய அவர் மக்களை அரசியல் சாசனத்தின் துணையோடு நீதித்துறை பாதுகாப்பதாக தெரிவித்தார். பல்கலைக்கழகங்களில் SC ST பிரிவினர் மீது பாகுபாடு காட்டப்படுவதை தடுக்க புதிய விதிமுறைகளை வெளியிட வேண்டும் என்று பல்கலைக்கழக மானியக் குழுவுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் விதிமுறைகளை வகுத்த பின் அதனை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று தெரிவித்தனர். சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீதான உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது. 2006ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரை அமைச்சராக பதவி வகித்த போது MRK பன்னீர்செல்வம் வருமானத்திற்கு அதிகமாக 3 கோடி ரூபாய் வரை சொத்து சேர்த்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. திருச்சி MR பாளையம் யானைகள் மறுவாழ்வு மையத்தில் உள்ள யானைகளை புதிதாக அமைக்கப்படும் சாடிவயல் யானைகள் முகாமிற்கு மாற்றும் திட்டம் இல்லை என்று உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் அனுமதி இல்லாமல் MR பாளையத்தில் இருக்கும் யானைகளிடம் மாற்றப்பட மாட்டாது என அரசு தெரிவித்தது. நெல்லை சொரிமுத்து அய்யனார் கோவில் பக்தர்கள் தங்குவதற்கு தடை விதிக்கலாமே என தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்படத்தை தடுக்க கோரிய வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது. சொரிமுத்து அய்யனார் கோவில் திருவிழாவில் கூடும் பக்தர்களுக்கு போதுமான கழிப்பறைகள் இல்லாததால் அவர்கள் ஆற்று பகுதியை பயன்படுத்துவதாக அரசு தெரிவித்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே மின்கம்பத்தில் பேருந்து மோதி விபத்திற்குள்ளானதில் 25 பேர் காயமடைந்தனர். சங்கராபுரம் பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட மக்கள் தனியார் பேருந்தில் பயணம் மேற்கொண்டு மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மன் கோயிலுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பும் போது விபத்து நேர்ந்துள்ளது. வேலூர் மாவட்டம் கிறிஸ்டியான்பேட்டையில் குடிபோதையில் ஆட்டோவை ஓட்டிச் சென்ற ஓட்டுநரை போலீசார் துரத்தி பிடிக்கும் வீடியோ வெளியாகியிருக்கிறது. வேலூர் திமுக MP கதிரானந்துக்கு சொந்தமான கிங்ஸ்டன் கல்லூரியில் அமலாக்கத்துறையினர் சோதனை செய்து வந்தனர். அப்போது அங்கு பாதுகாப்புக்காக நின்று கொண்டிருந்த போலீசார் அந்த வழியாக வரும் வாகனங்களை ஆய்வு செய்தனர்.
மாவட்டம் வாழப்பாடி அருகே மதுபோதையில் தனது சொந்த பெரியப்பாவை கழுத்தை வெட்டி கொலை செய்த நபரை போலீசார் கைது செய்தனர். தேவேந்திர நாடு கிராமத்தை சேர்ந்த பெரியசாமியை அவரது தம்பி மகனான மனநலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் செல்வராஜ் மதுபோதையில் கழுத்தை வெட்டி கொலை செய்தார். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே உயிரிழந்த நர்சிங் மாணவியின் உடலை மறு உடற்கூறு ஆய்வு செய்ய 2 மருத்துவர்களை நியமித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்தது. கருக்காக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த மாணவி சௌமியாவின் சடலத்தை வாங்க மறுத்துள்ள அவருடைய பெற்றோர் மாணவி இறப்பில் மர்மம் இருப்பதாக கூறி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். நீலகிரி மாவட்டம் மஞ்சூர் அருகே மர்ம விலங்கு தாக்கியதில் இளைஞர் உயிரிழந்ததாக கூறப்படும் சம்பவம் அப்பகுதியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. எடக்காடு அரையட்டி கிராமத்தை சேர்ந்த சதீஷ் என்ற இளைஞர் மர்ம விலங்கு தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். எந்த விலங்கு தாக்கி இளைஞர் உயிரிழந்தார் என்பது குறித்து வனத்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறது. தஞ்சை மாவட்டம் பேராவூரணி பேரூராட்சியில் முறைகேடு நடைபெறுவதாக கூறி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வேதாந்தம் திடலில் நடைபெற்ற போராட்டத்தில் பேரூராட்சியின் நிர்வாக சீர்கேடுகளை கண்டித்தும் பேரூராட்சி தலைவரை பதவி நீக்கம் செய்ய கோரியும் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கோஷங்கள் எழுப்பினர். சென்னை பெரம்பூர் ரயில் நிலைய நடைமேடை அருகே புதரில் வீசப்பட்டு கிடந்த 3 மாத பெண் குழந்தையை போலீசார் மீட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முரசொலி மாறன் மேம்பாலத்திற்கு அருகில் உள்ள புதருக்குள் இருந்து குழந்தை எழும் சத்தத்தை கேட்டு ஆட்டோ ஓட்டுநர்கள் அங்கு சென்று பார்த்தனர். அப்போது குழந்தை ஒன்று கைவிடப்பட்ட நிலையில் கிடந்துள்ளது. சென்னை பூந்தமல்லி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று தானியங்கி சிக்னல் அமைக்கப்பட்டிருக்கிறது. பாப்பன்சத்திரத்தில் உள்ள சாலையில் சிக்னல் இல்லாததால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாக தொடர்ச்சியாக புகார்கள் எழுந்த நிலையில் சிக்னல் அமைத்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சென்னை பூந்தமல்லி பேருந்து நிலையத்தில் பொது கழிப்பறை முறையாக பராமரிக்கப்படாததால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக பயணிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். நகராட்சி நிர்வாகம் கவனத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகம் முழுவதும் உள்ள கால்நடைகளுக்கு மேய்ச்சல் நிலம் தேவை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 9ஆம் தேதி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் மாபெரும் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நடைபெற்ற கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் கலந்தாய்வு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன. நாமக்கல்லில் கரும்பு கொள்முதலுக்கு விவசாயிகளிடம் லஞ்சம் கேட்ட விவகாரம் தொடர்பாக விசாரணை குழுவை அமைத்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். இதனையடுத்து மாவட்ட வருவாய் அலுவலர் மல்லிகா, செயல் ஆட்சியர் கலைச்செல்வி உள்ளிட்ட அதிகாரிகள் சமயமங்கலம் விவசாயிகளிடம் விசாரணை மேற்கொண்டு குறைகளை கேட்டறிந்தனர். திண்டுக்கல்லில் நகைக்கடை அதிபருக்கு சொந்தமான 3 நகைக்கடைகள் மற்றும் அவருடைய வீடுகளில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். ஒரிஜினல் வாசவி நகைக்கடையின் உரிமையாளர் தினேஷ், அவருடைய தம்பிக்கு சொந்தமான 3 நகைக்கடைகளிலும் அவர்களது வீடுகளிலும் பல மணி நேரமாக சோதனை நீடித்தது. வேலூர் மத்திய சிறை நிர்வாக அலுவலர் தியாகராஜன் வீட்டில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். அரியூரை சேர்ந்த இவர் 2019 முதல் 2023 வரை மதுரை மத்திய சிறையில் பணியில் இருந்தபோது கைதிகள் தயாரிக்கும் கைவினைப் பொருட்களுக்கான மூலப்பொருட்களை வாங்குவதாக கூறி 1 கோடியே 30 லட்சம் ரூபாய் அளவுக்கு ஊழல் செய்ததாக புகார் வந்தது. ராணிப்பேட்டை மாவட்டம் மகேந்திரவாடி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கும் இல்லந்தோறும் நூலகம் திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக 5 மாணவர்களின் வீடுகளில் சிறு நூலகங்கள் நிறுவப்பட்டன. மேலும் அடுத்த கல்வியாண்டிற்குள் 100 மாணவர்கள் பயன்பெறும் வகையில் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் என தலைமை ஆசிரியர் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். பொங்கல் பரிசு தொகுப்பில் பச்சரிசி, கரும்புடன் மஞ்சள் குலைகளையும் சேர்த்து வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு மஞ்சள் குலை சாகுபடி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவசாயிகளிடமிருந்து கரும்பை நேரடியாக கொள்முதல் செய்வது போல் மஞ்சள் குலைகளை கொள்முதல் செய்தால் வாழ்வாதாரம் மேம்படும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர்.
கொடைக்கானலில் தனியார் உணவகத்தில் கெட்டுப்போன மீன் உணவு வழங்கியதாக கூறி ஏற்பட்ட தகராறில் சுற்றுலா பயணிகளை தாக்கியது தொடர்பாக உணவக உரிமையாளர் உள்ளிட்ட 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். மதுரை மாவட்டம் நாகமலை புதுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் மூஞ்சிக்கல் பகுதியில் உள்ள புகாரி உணவகத்தில் மீன் ஆர்டர் செய்து வாங்கியதாக கூறப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பள்ளிக்கு சென்ற 9ஆம் வகுப்பு மாணவன் வீடு திரும்பாததால் பெற்றோர் அதிர்ச்சியடைந்து போலீசில் புகார் அளித்தனர். பழைய அப்பனேரி கிராமத்தை சேர்ந்த மூர்த்தியின் மகனான மணிபாரத் பசுவந்தனை சாலையில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வந்த நிலையில் நேற்று முன்தினம் மாயமானார். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு வந்த பெண் பக்தரை கொலை செய்து நகைகளை பறித்துச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் புடவையால் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு கிடந்த அப்பெண்ணின் காது மற்றும் கழுத்தில் கிடந்த நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே 2 குட்டிகளுடன் விளைநிலங்களுக்குள் புகுந்த காட்டு யானைகள் அங்கு பயிரிடப்பட்டிருந்த வாழை மரம் உள்ளிட்டவைகளை சேதப்படுத்தின. SN பள்ளிவாசல் பகுதியில் சுற்றித் திரியும் யானை கூட்டத்தை வனப்பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வனத்துறையினருக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். தென்காசி மாவட்டம் கீழக்கடையத்தில் தேவேந்திரகுல சமுதாயத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் விற்பனை செய்ததாக கீழக்கடையம் ஊராட்சி மன்ற தலைவர் பூமிநாத் உள்ளிட்ட 4 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். 1 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தில் வீடு இருப்பது போல் ஊராட்சி தலைவர் பூமிநாத் வீட்டு வரி ரசீது தயார் செய்து கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. மதுரையில் 44 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட புதிய நெடுஞ்சாலையில் விரிசல் ஏற்பட்டதால் மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். தென்கால் கண்மாய் பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள சாலை பொங்கல் பண்டிகை அன்று திறப்பதாக இருந்தது. இந்நிலையில் சாலையின் நடுவே விரிசல் ஏற்பட்டுள்ளதால் அதனை சிமெண்ட் கொண்டு பூசும் பணி நடைபெற்று வருகிறது. சாலை அமைப்பதில் முறைகேடு நடந்ததா என மக்கள் வினவினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ குழுவினர் நள்ளிரவு நேரத்தில் மலை கிராமத்திற்கு சென்று பெண்ணிற்கு பிரசவம் பார்த்த சம்பவம் நெகிழ்ச்சியடைய செய்திருக்கிறது. சுகப்பிரசவத்தில் பெண்ணுக்கு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அதன் பின்னர் ஆம்புலன்ஸில் தாயும் செய்யும் உசினசெட்டி ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை அருகே சாலையில் கிடந்த தாலிக்கயிறை கண்டெடுத்த இளைஞர்கள் 2 அதனை காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். மணியந்தல் கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் விஜய் மற்றும் சங்கர் சாலையில் கிடந்த சுமார் 1 சவரன் நகை கொண்ட தாலிக்கயிற்றை போலீசிடம் ஒப்படைத்தனர். அவ்விருவரின் நேர்மையை போலீசார் பாராட்டி சால்வை அணிவித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே இருசக்கர வாகனமும் சரக்கு வாகனமும் மோதி விபத்துக்குள்ளானது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கின்றன. இந்த விபத்தில் தேவபாண்டம் கிராமத்தைச் சேர்ந்த ஹரீஷ் என்ற நபர் படுகாயங்களோடு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அதிவேகமாக சென்ற சரக்கு வாகனம் மீது ஹரீஷின் இருசக்கர வாகனம் உரசிய போது இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே டிரான்ஸ்பார்மரில் ஏற்பட்ட பழுதை சரி செய்யும் பணியின் போது மின்வாரிய ஊழியர் திடீரென மயங்கி அந்தரத்தில் தொங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. எள்ளுப்பாறை பகுதியில் உள்ள டிரான்ஸ்பார்மரில் ஏற்பட்ட பழுதை சீரமைக்கும் பணியில் 4 மின்வாரிய ஊழியர்கள் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் பேரூராட்சியுடன் பருவதன அள்ளி ஊராட்சியை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பாக கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பருவதன அள்ளி ஊராட்சியைச் சேர்ந்த எட்டிக்குட்டை, ஏரங்காடு உள்ளிட்ட கிராமங்கள் பென்னாகரம் பேரூராட்சியுடன் இணைக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. தருமபுரி அருகே மூளைச்சாவு அடைந்த தையல் தொழிலாளியின் சிறுநீரகம், இதயம், கண்கள் உள்ளிட்ட உடல் உறுப்புகள் அரசு மருத்துவமனைக்கு தானமாக வழங்கப்பட்டது. அதகப்பாடி கிராமத்தை சேர்ந்த முருகேசன் என்ற அந்த தொழிலாளியின் மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டதால் அவர் மூளைச்சாவு அடைந்ததாக கூறப்படுகிறது. அவரது உடலுக்கு அரசு மருத்துவர்கள், செவிலியர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி அருகே பணியின் போது உயிரிழந்த ராணுவ வீரரின் உடல் அரசு மரியாதையுடன் 27 குண்டுகள் முழங்க நல்லடக்கம் செய்யப்பட்டது. ஓசனஹள்ளி புதூர் கிராமத்தைச் சேர்ந்த ராணுவ வீரரான கோவிந்தசாமி அசாமில் பணியாற்றி வந்த போது உடல்நிலை பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார்.
மாவட்டம் நத்தம் அருகே ஆன்லைன் லாட்டரி விற்பனை செய்ததாக ஒருவரை போலீசார் கைது செய்தனர். வடுகப்பட்டியை சேர்ந்த குணசேகரன் என்ற அந்த நபர் கோபால்பட்டி பகுதியில் ஆன்லைன் லாட்டரியில் விற்பனை செய்தபோது போலீசிடம் சிக்கினார். அவரிடம் இருந்த செல்போன் மற்றும் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வெலிங்டன் நீர்த்தேக்கத்திலிருந்து பாசனத்திற்காக திறந்துவிடப்படும் தண்ணீர் பெண்ணாடம் இறையூர் பகுதியில் குடியிருப்புகளை சூழ்ந்திருக்கிறது. பாசன கால்வாய்கள் முறையாக தூர்வாரப்படாததால் தண்ணீர் வெளியேறி குடியிருப்பு பகுதிகள் புகுந்திருப்பதாகவும் கடந்த 2 வாரங்களாக தேங்கி கிடப்பதாகவும் புகார் கூறப்படுகிறது. கோவை தடாகம் பகுதியில் தடுப்பு வேலியை உடைத்துக் கொண்டு ஒற்றை காட்டு யானை தோட்டத்திற்குள் நுழையும் வீடியோ வெளியாகி அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இரவு நேரங்களில் குடியிருப்பு மற்றும் விளைநிலங்களில் சுற்றித் திரியும் ஒற்றை யானையை வனப்பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. காதலித்து ஏமாற்றிய இளைஞர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ராணிப்பேட்டை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட இளம்பெண் தர்ணாவில் ஈடுபட்டார். சிப்காட் அடுத்த நாமக்கல் நோட்டூர் பகுதியைச் சேர்ந்த பக்தன் என்பவருடைய மகன் அருண் அதே பகுதியைச் சேர்ந்த இளம்பெண்ணை காதலித்து ஏமாற்றியதாக கூறப்படுகிறது. சேலம் மாவட்டம் ஏற்காடு அருகே கரடியூர் சாலை மிகவும் பழுதடைந்து காணப்படுவதால் 10க்கும் மேற்பட்ட கிராம மக்களும் சுற்றுலா பயணிகளும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இதனையடுத்து கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து சொந்த செலவில் குண்டும் குழியுமாக இருக்கும் சாலையில் மண் கொட்டி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூரில் முறையாக குடிநீர் வழங்கவில்லை என கூறி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சந்தைப்பேட்டை பகுதிக்கு தென்பெண்ணை ஆற்றிலிருந்து ராட்சத மோட்டார் அமைத்து தண்ணீர் வழங்கப்பட்டு வந்த நிலையில் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக மோட்டார் அடித்து செல்லப்பட்டது. இதனால் குடிநீர் விநியோகம் தடைபட்டுள்ளது. புதுச்சேரியில் அரசு படகு குழாமில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகள் பெஞ்சல் புயல் தாக்கி சேதமானதால் புத்தாண்டை முன்னிட்டு படகு சவாரிக்கு சென்ற சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பினர். இந்நிலையில் புயல் பாதிப்பிலிருந்து படகுகளை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற புகார் எழுந்துள்ளது. புதுச்சேரியிலிருந்து ஆந்திர மாநிலம் குண்டூருக்கு சட்டவிரோதமாக மதுபானங்களை கடத்தியதாக 3 கைது செய்யப்பட்டனர். பாலகிருஷ்ணா, மஸ்தான் ராவ், யாகூப் ஆகியோர் மினி லாரியின் முன்பக்க கேபினில் ரகசிய அறை அமைத்து மதுபானங்களை கடத்தியிருப்பது தெரிய வந்திருக்கிறது. இதையடுத்து அவர்களிடம் இருந்து மினி லாரி மற்றும் மதுபானங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். தெலுங்கானா மாநிலம் மேச்சல் மாவட்டம் ஜிடி மெட்லா தொழிற்பேட்டையில் செயல்படும் தொழிற்சாலை ஒன்றின் ரசாயன கிடங்கில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதன் காரணமாக ரசாயன கிடங்கிலிருந்து அடர்த்தியாக கரும்புகை வெளியேறியதால் அப்பகுதி மக்களுக்கு மூச்சு திணறல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க பிரதிநிதிகள் சபையின் அவைத் தலைவராக மைக் ஜான்சன் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். தற்போதைய சபாநாயகரும் குடியரசுக் கட்சியை சேர்ந்தவருமான மைக் ஜான்சனை எதிர்த்து கீத் செல்ஃப் மற்றும் ரால்ஃப் நார்மன் ஆகிய இருவர் போட்டியிட்டனர். கடும் போட்டிக்கு மத்தியில் 218 வாக்குகளை பெற்று மைக் ஜான்சன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. கஜகஸ்தானில் அதீத பனிப்பொழிவு காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் அடுத்தடுத்து 30 வாகனங்கள் மோதி விபத்திற்குள்ளாகியது. தலைநகர் அஸ்தானாவை ஜோகின்ஷக் நகரத்துடன் இணைக்கும் நெடுஞ்சாலையில் பனிப்புயல் வீசியதால் எதிரில் வரும் வாகனங்கள் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு பனி கொட்டியது. இதன் காரணமாக வாகனங்கள் அடுத்தடுத்து மோதி விபத்திற்குள்ளாகியது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கொரிய மற்றும் வியட்நாம் போர்களில் துணிச்சலாக செயல்பட்ட 7 வீரர்களுக்கு அங்கீகாரம் அளிக்கும் விதமாக அவர்களுக்கு வெள்ளை மாளிகையில் மெடல் ஆஃப் ஹானர் என்ற பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார். ஒருவரை தவிர மற்ற 6 வீரர்கள் மரணித்த நிலையில் அவர்களுக்கு பதில் அவர்களது உறவினர்கள் வந்து அதிபர் பைடனிடம் இருந்து பதக்கங்களை பெற்றுக் கொண்டனர். தென்கொரியாவின் அதிபர் யூன் சிக் இயோலை கைது செய்யும் முயற்சி தோல்வியடைந்ததை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராணுவ ஆட்சியை அமல்படுத்திய விவகாரத்தில் தென்கொரிய அதிபர் யூன் சிக் இயோல் பதவி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் அவரை கைது செய்ய நீதிமன்றம் வாரண்ட் பிறப்பித்தது. ரஷ்யா யுக்ரைன் இடையே கடந்த 24 மணி நேரத்தில் மோதல்கள் அதிகரித்துள்ள நிலையில் இரு நாட்டைச் சேர்ந்த வீரர்கள் பலர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கின்றன. ரஷ்யாவின் மேற்கு குர்ஸ்க் பிராந்தியத்தில் யுக்ரைனிய படைகள் மீது தங்கள் படை தாக்குதலை தொடர்ந்ததாக ரஷ்யா தெரிவித்தது. அதே நேரத்தில் யுக்ரைன் பல ரஷ்ய முன்னேற்றங்களை வெற்றிகரமாக முறியடித்திருப்பதாகவும்
இந்த தாக்குதலில் பல ரஷ்ய வீரர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் கூறியிருக்கிறது. கொலம்பியாவில் சுற்றுலா பேருந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 13 பேர் உயிரிழந்தனர். காலி நகரத்திலிருந்து 40க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் ஈக்வடார் எல்லைக்கு அருகில் உள்ள லாஸ் லாஜா சரணாலயத்திற்கு பேருந்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது டாங்குவா என்ற பகுதியில் திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்தது. பிரேசில் நாட்டின் ரியோ டி ஜெனீரோவில் உள்ள புகழ்பெற்ற கிரைஸ்ட் த ரிடீமர் சிலையால் ஈர்க்கப்பட்ட ஜேம்சன் என்பவர் 3D பிரிண்டட் மூலம் கிறிஸ்டோ பைசா என்ற சிற்பத்தை கொலம்பியாவில் உருவாக்கியுள்ளது சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வருகிறது. லத்தீன் அமெரிக்காவின் மிகப்பெரிய 3D சிற்பமாக கின்னஸ் உலக சாதனைக்கு இந்த படைப்பு பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. தென்கொரியாவின் சியோங்னம் நகரில் உள்ள 8 மாடிகள் கொண்ட வணிக வளாகம் கொழுந்துவிட்டு எரிந்ததால் பதற்றம் ஏற்பட்டது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் வணிக வளாகத்திற்குள் சிக்கிக் கொண்ட 30 பேரை துரிதமாக செயல்பட்டு மீட்டனர். இதற்கிடையே கரும்புகையை சுவாசித்து மூச்சுத் திணறல் ஏற்பட்டதால் 12 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். ஆஸ்திரேலிய தொடருடன் ஓய்வு பெறப் போவதாக வெளியான செய்திகளுக்கு ரோஹித் சர்மா மறுப்பு தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 5வது டெஸ்ட் போட்டியின் மதிய உணவு இடைவேளையின் போது பேட்டியளித்த அவர் எப்போது ஓய்வு பெற வேண்டும் என்பதை தான் முடிவு செய்வேன் என திட்டவட்டமாக தெரிவித்தார். செஸ் வீராங்கனை கோனேரு ஹம்பி பிரதமர் மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். அமெரிக்காவின் நியூயார்க்கில் நடந்த உலக ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப் தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் கோனேரு ஹம்பி சாம்பியன் பட்டம் வென்று அசத்தினார். இதற்கு பலரும் வாழ்த்து தெரிவித்த நிலையில் இந்தியா திரும்பிய கோனேரு ஹம்பி குடும்பத்துடன் சென்று பிரதமர் மோடியிடம் வாழ்த்து பெற்றார். ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி ஆல்பனீஸ் இந்திய மற்றும் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணிகளை கடந்த புதன்கிழமை கடைசி டெஸ்ட் போட்டிக்கு முன்பு சந்தித்தபோது விராட் கோலியுடன் கலந்துரையாடிய வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகியுள்ளது. இந்திய வீரர்களை வரவேற்கும் போது அவர் விராட் கோலியுடன் தனிப்பட்ட உரையாடலுக்காக நிற்பது வீடியோவில் பதிவாகியுள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறையில் சுற்றுச்சூழல் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. 2 மற்றும் 4 சக்கர பழுது நீக்குவோர் நலசங்கம் சார்பாக 12 கிலோமீட்டர் தொலைவுக்கு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டனர். சிங்கப்பூருக்கு தனது குடும்பத்தினருடன் சென்றிருக்கும் நடிகர் அஜித் தனது மகள் அனுஷ்காவின் 17வது பிறந்த நாளை மிக எளிமையாக கொண்டாடியிருக்கின்றார். இது தொடர்பான புகைப்படங்களை நடிகை ஷாலினி தனது இன்ஸ்டா பக்கத்தில் பகிர அஜித் ரசிகர்கள் பலரும் அவரது மகளுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் அம்மா ஷோபா சந்திரசேகர் தனது மருமகள் பல்லவியுடன் டீசல் திரைப்பட பாடலுக்கு ரீல்ஸ் செய்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. துபாயில் இருக்கும் தனது சகோதரரும் பாடகருமான சுரேந்திரன் வீட்டுக்கு விஜயின் தாய் ஷோபா சென்றிருக்கிறார். அங்கு சுரேந்தரின் மகளான பல்லவி தனது அத்தை ஷோபா சந்திரசேகருடன் ரீல் செய்து இன்ஸ்டாவில் பதிவிட்டிருக்கிறார். நடிகை சாக்ஷி அகர்வாலின் திருமணம் கோவாவில் உள்ள நட்சத்திர விடுதியில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. மாடல் அழகியான இவர் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்றதன் மூலம் பிரபலம் அடைந்தார். தனது நண்பரான நவீத் மிஸ்ரா என்பவரை சாக்ஷி காதலித்து திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். இது தொடர்பான புகைப்படங்களை அவர் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார். மதுரை மாவட்டம் அனுப்பப்பட்டியில் ஆண்கள் மட்டுமே பங்கேற்கும் வினோத திருவிழாவில் 10,000 பேருக்கு கமகமவென கறி விருந்து பரிமாறப்பட்டு வருகிறது. கரும்பாறை முத்தையா கோவிலில் ஆண்டுதோறும் மார்கழி மாதம் நடைபெறும் இந்த திருவிழாவிற்காக 60 மாடுகளை வெளியிட்டு சுமார் 3000 கிலோ அளவிற்கு சாதம் சுட சுட தயார் செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் 2025ஆம் ஆண்டின் முதல் வெள்ளிக்கிழமையொட்டி தங்கத்தேர் உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. காமாட்சியம்மனுக்கு பஞ்சவர்ண பூ மாலைகள் அணிந்து எழுந்தருளி காட்சியளித்ததை அடுத்து ஏராளமான பக்தர்கள் தேரின் வடத்தினை பிடித்து இழுத்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் சங்கர நாராயணசாமி திருக்கோவிலில் திருவாதிரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக கொடிப்படத்திற்கு சிறப்பு அபிஷேகம் மகா தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஓம் நமச்சிவாயா என்ற பக்தர்களின் கோஷத்துடன் சங்கரலிங்க சுவாமி சன்னதி முன்பு அமைந்துள்ள கொடிமரத்தில் திருவாதிரை திருவிழா கொடியேற்றம் நடைபெற்றது.
திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழா நிறைவடைந்ததையொட்டி 2668 அடி மலை உச்சியில் உள்ள அருணாச்சலேஸ்வரர் சுவாமி பாதத்திற்கு பிராயச்சித்த பூஜை விமர்சையாக நடைபெற்றது. அருணாச்சலேஸ்வரர் கோவிலிலிருந்து புனித நீரானது மலைக்கு எடுத்து செல்லப்பட்டு சுவாமியின் பாதத்திற்கும் கொப்பரை வைக்கப்பட்டிருந்த இடத்திற்கும் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டன. iQ Z9 டர்போ லாங் பேட்டரி லைஃப் எமிஷன் ஸ்மார்ட் போன் பட்ஜெட் விலையில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. 400 mAh பேட்டரி, 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங், 1.5K ரெசல்யூஷன் AMOLED டிஸ்பிளே, சோனி LED சென்சார், 50 மெயின் கேமரா என பல அம்சங்களை கொண்ட போனின் விலை 22,320 ரூபாய் ஆகும்.